அம்மா என்னை நம்பும். யோவான் 4:21. தெய்வமே, நம்பிக்கை ஒன்றுதான் ஒரு மனிதனின் வாழ்வின் ஆணிவேர். நம்பிக்கை கொண்ட உள்ளம் ஒன்றுதான் அனைத்தையும் சமாளித்து வாழ்க்கை நடத்தும். நம்பிக்கையுள்ள மனிதன் எந்த சூழ்நிலையிலும் பிழைத்துக் கொள்வான். ஆண்டவரே, உம்மையே நம்பி ஏறெடுக்கும் ஒவ்வொரு காரியமும் கண்டிப்பாய் வெற்றியை கொடுக்கும். 10 தொழுநோயாளர்கள் தூரத்தில் நின்று கொண்டே உம்மை நோக்கி கதறி அழைக்கிறார்கள், எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று. அவர்கள் உரத்த குரல் எழுப்புவதை நீர் கண்டீர். அவர்கள் அனுபவிக்கும் வேதனை, வலி, புறக்கணிப்பு அனைத்தையும் நன்கறிந்த நீர் அவர்களை குருக்களிடம் காட்டுங்கள் என்று சொல்லி அனுப்பும் பொழுது அவர்கள் உமது வார்த்தையின் மீது வைத்திருந்த அளவற்ற நம்பிக்கை குணமாகுமா ஆகாதா என்ற எந்த குழப்பமும் இல்லை. ஆண்டவர் சொன்னால் அது நடக்கும் என்கிற அந்த உறுதி அவர்களுக்கு இருந்தது. அதனால் அவர்களுக்கு முழுமையான சுகம் கிடைத்தது. ஆண்டவரே, உம்மை முழுமையாய் நம்பும் பொழுது தீர்க்காத வியாதியும் தீர்ந்து போகும், நடக்க முடியாத காரியங்களும் நடக்கும். தெய்வமே, இன்று எத்தனையோ நோயாளிகள் தீராத நோயோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். குணமாகாது, மருந்து இல்லை என்கிற விரக்தி நிலையிலே உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். மனமுடைந்து இருக்கிறார்கள். தெய்வமே, மை முழுமையாக நம்புகிறார்கள். அவர்களை தொட்டு சுகப்படுத்தும்படி வேண்டுகிறோம். ஆமேன்.